என்ன ஜீவா எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? மயிலு, இந்த சாம்பாரோட டேஸ்ட் அப்படி இருக்கு மயிலு. முதல்ல நீ என்ன காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பேசுன்னு சொல்லுது. அதனால நான் எதுவுமே இப்ப பேசுற நிலைமையில இல்ல. பேசிக்கிட்டே சாப்பிட்டேன்னு வைய, இந்த டேஸ்ட் என்னால அனுபவிக்க முடியாம போயிடும் மயிலு. அதனால யூ வெயிட், ஐ வில் finish this, okay? ஜீவா, நிஜமாவே சமையல் நல்லா இருக்கா இல்ல நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க பொய் சொல்றீங்களா? மயிலு, இந்த விஷயத்துல போயிட்டு யாராவது பொய் சொல்லுவாங்களா மயிலு? சமையல் நல்லா இல்லன்னு வைய, நான் வாய் எடுத்து வச்ச உடனே என்னோட வாய் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட முகமே காட்டி கொடுத்துருமே. நான் வாய் எடுத்து வச்ச உடனே என் முகம் எப்படி சந்தோஷமா மாறிச்சு பார்த்தல்ல மயிலு. நான் மனசார சொல்றேன் மயிலு, நீ சூப்பரா சமைக்கிற. சுமாராதான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நீயே தாழ்த்திக்காத, சரியா? இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கோங்க. போதும் மயிலு, போதும் போதும். ஜீவா, சாம்பார் ஊத்தவா ரசம் ஊத்தவா? ரசம் ஊத்து. ஜீவா, என்னோட சமையல் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? மயிலு, பிடிக்காமையா நான் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டிருக்கேன். இங்க பாரு, நாம நல்லா சமைக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகமே படாத. நாம சூப்பரா செய்யறோம்னு சொல்லிட்டு நம்பி செய், சரியா? அது சரி, அந்த கிஃப்ட் எங்க? என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்டா மயிலு? அதான் சாப்பிட்டா தரேன்னு சொன்னியே. ஓ, அப்ப அந்த கிஃப்ட்டுக்காக தான் நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, அது நான் உனக்காக தான் சாப்பிட்டேன். அப்படின்னா நீங்க கிஃப்ட மறந்துடுங்க. உங்களை தனியா சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி போய் சொன்னேன். அடிப்பாவி, என்னையே ஏமாத்தியா நீ? உன்ன நில்லு நில்லு, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கேன். என்னால ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது. நான் கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் நீயும் சாப்பிட்டு முடி. நான் உன்னை அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். மயிலு அக்கா, வாக்கா. வந்து உட்காரு. என்னக்கா இந்த நேரத்துல வந்திருக்க? அம்மா வீட்ல இல்லையா? பக்கத்து வீட்டுல கூப்பிட்டாங்கன்னு போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள பாத்துட்டு போயிடலான்னு வந்தேன். சரிக்கா, நீயும் வா, என் கூட உட்காந்து சாப்பிடு. ஏய், நான் சாப்பிட்டேன்டி. உனக்கு குழம்போ பொரியலோ வேணுமான்னு தான் கேட்க வந்தேன். அது சரி, இதெல்லாம் பார்த்தா ஹோட்டல்ல வாங்கின மாதிரி தெரியலையே. வேற யாராவது உனக்கு சமைச்சு கொடுத்தாங்களா? இல்லக்கா, எல்லா சாமானியும் வாங்கிட்டு வர சொல்லி நானே தான் இவ்வளவும் சமைச்சேன். நீ சமைச்சியா? என்னால நம்ப முடியலையே. என்ன தைரியத்துல நீ சமையல் கட்டுக்கு போன? என்னக்கா இப்படி கேட்டுட்ட? நீயும் அம்மாவும் சமைக்கிறத எத்தனை தடவை பாத்திருக்கேன். நீங்க 2 பேரும் வீட்ல இல்லாதப்ப கூட நான் நிறைய தடவை சமைச்சிருக்கனே. அப்ப கையிலும் நீயும் மட்டும்தான் இருந்திருப்பீங்க. இருக்கிறத வச்சு ஏதாவது ஒப்பே திருப்பீங்க. ஆனா புருஷனுக்கு சமைக்கிறது வேறடி. ஏனோ தானோன்னு சமைச்சு கொடுக்க கூடாது. சமையல நல்லா கத்துக்கிட்டு தான் அந்த வேலையில இறங்கணும். நான் ஒன்னும் ஏனோ தானோன்னு எதையும் செய்யலக்கா. சாம்பார், ரசம், பொரியல்னு எல்லாத்தையுமே நான் தான் சமைச்சேன். என் சமையல் சூப்பரா இருக்குன்னு ஜீவா கூட சந்தோஷமா தான் சாப்பிட்டுட்டு போனாரு. நல்லா இருக்குன்னு சொன்னாரா? நம்ப முடியலையே. சரி, எனக்கு கொஞ்சம் போட்டு கொடு. சரிக்கா. போதும் போதும். சாப்பிடுக்கா.
ரேகா, ஏன் உன் முகம் அப்படி போகுது? சாம்பார் அடி இது. உப்பும் இல்ல, ஒரு உரப்பும் இல்ல. காய போட்டு வெறும் தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. போக்கா, அவர் இந்த சாம்பார் எவ்வளவு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாரு தெரியுமா? நீ என்னடானா தண்ணி மாதிரி இருக்குன்ற. உனக்கு தான் நாக்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நாக்கெல்லாம் செத்து போலடி, உனக்கு தான் மூளையே மங்கி போச்சுடி லூசு. சந்தேகமா இருந்தா நீயும் ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. இந்தா. ஆ, என்ன தேவாமிர்தம் மாதிரி இருக்கா? ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ம், ஆனா ஜீவா என்ன ரொம்ப பாராட்டிட்டு போனாரே. அது ஏன்னு உனக்கு புரியலையா? ம்ஹும். முத தடவையா சமைச்சு கொடுத்திருக்க, உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு ஜீவா சார் அப்படி சொல்லிருப்பாரு. அது உண்மைன்னு நினைச்சிட்டு நீ இதே மாதிரி சமைச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது மயிலு. லட்சியம் தான் முக்கியம்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அதையும் மீறி எல்லாரும் கஷ்டப்படுறது இந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு தாண்டி. இது சரியில்லைன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையே வெறுத்து போயிடும். உன் சமையலால ஜீவா சருக்கு வாழ்க்கையை வெறுக்க வச்சிடாத. ஏங்கா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? பயமுறுத்தலடி, இருக்கிற நிஜத்தை சொன்ன. சரியா சமைக்க வரலன்னு நீ ஒண்ணு வருத்தப்பட்டுக்காத. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. படிப்பு, IPS எக்ஸாம்க்கு தயாராகிறது, வேலைன்னு நீ எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்ப. சமையல் கட்டுக்கு வந்து கத்துக்கிற நேரம் உனக்கு இல்லாமலே போயிடுச்சு. ஆனா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ இப்படி இருக்க முடியாது. சமையல நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சமையல யார்கிட்ட கத்துக்கிறது? நான் இருக்கேன் இல்லடி, நீ ஏன் கவலைப்படுற? அதான் போன்ல கூட நிறைய பேர் குழம்பு வைக்கிறத பத்தி, சாம்பார் வைக்கிறத பத்தி எல்லாம் சொல்லி தராங்கள. அதையும் பாத்துக்க. சமையல் ஒண்ணும் மலையை புரட்டுற வேலை இல்ல. ஆர்வம் இருந்தா சீக்கிரமாவே கத்துக்கலாம். சரியா? சரி, அம்மாக்கு நான் மேல வந்தது தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் கிளம்புறேன். சரிக்கா. வெற்றி, இந்த பால் குடி. ஒரு நிமிஷம். எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிட்டு இருக்கிறது. என்னங்க, காலையில மோகனண்ணா வந்திருந்தாருங்க. அவரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காராம். பத்திரிக்கை குடுக்கறதுக்காக வந்திருந்தாரு. சென்னையில தான் கல்யாணமா. 1000 பேர் உட்கார அளவுக்கு பெரிய மண்டபமா பிடிச்சிருக்காராம். MLA நடிகருங்க எல்லாம் வருவாங்கன்னு பெருசா கதை பேசிட்டு இருந்தாரு. என்னங்க என்னங்க, நான் சொல்றத கவனிக்காம நீங்க என்ன யோசனையில இருக்கீங்க? பெத்தவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்களுக்கு ஊரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும் தானே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அந்த பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்ல? அந்த வேதனைய யாராலையும் தாங்க முடியாது இல்ல கஸ்தூரி? இப்ப யாரு திருட்டு கல்யாணம் பண்ணான்னு இவ்ளோ வருத்தப்பட்டு இருக்கீங்க? நம்ம மயில் இருக்கால. என்னது, நம்ம மயிலா? அவ நம்ம விரோதிங்க. நம்ம புள்ள வாழ்க்கைய அழிக்க நினைச்ச பாவிங்க அவ. அவளை போய் நம்ம மயிலன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லையாங்க உங்களுக்கு? கஸ்தூரி, பர்சனல் பகையெல்லாம் ஸ்டேஷன்ல காட்ட முடியாது. கூட வேலை செய்யறவங்கள நம்ம மயில், நம்ம மணி மேல, நம்ம அழகரு, நம்ம பரமன் தான் சொல்ல முடியும். அந்த ஃப்ளோல இங்க சொல்லிட்டேன். அதுக்கு இந்த கத்து கத்துற? அப்பா, அம்மா ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாங்க. சரி, நீங்க அதை விடுங்க. நீங்க மயிலக்காவை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்னது? ஆமாடா, மயில் அந்த ஜீவாவை அவங்க அம்மாவுக்கு தெரியாம திருட்டு தாலி கட்டிக்கிட்டா. என்னப்பா சொல்றீங்க? இதப்ப நடந்துச்சு? 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல இருக்குடா. அவங்க 2 பேருமே அதை யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிருக்காங்க. மயில் அந்த தாலியோட தான் இவ்வளவு நாளா நடமாடிட்டு இருந்திருக்கா. ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவ கெட்ட நேரம் அவங்க அம்மாட்ட வசமா மாட்டிக்கிட்டா.
அதனால அவங்க வீட்டுல மிகப்பெரிய ரகலையே நடந்திருக்கு. இதெல்லாம் என்னால நம்பவே முடியலப்பா. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. ஏண்டா நீ அந்த ஜீவாவோட ரூம்ல தானே கொஞ்ச நாளைக்கு இருந்த. அவன் உங்ககிட்ட கூட இதை பத்தி எதுவுமே சொல்லியா? சொல்லலப்பா. அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா வீட்டுக்கு தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. ஆமா, உண்மை தெரிஞ்சதும் அம்மா என்னப்பா செஞ்சாங்க? 2 பேரையும் ஏத்துக்கிட்டாங்களா? என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொலாவாங்களா? அடையாண்டா 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டா. அந்த அம்மா அவ IPS ஆகணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய வைராகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ பேர்ல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இந்த திருட்டு கல்யாணம் மூலியமா அந்த நம்பிக்கையை மொத்தமா கொண்டால. மத்தவங்க யாராலுமே இந்த மாதிரி துரோகத்தை ஏத்துக்கவே முடியாது. அந்த கோவத்துலதான் அந்த அம்மா அந்த பொண்ணை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா மயிலக்கா இப்ப எங்கப்பா இருக்காங்க? வீட்டு ஓனர்ட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்க 2 பேர்த்தையும் அதே ரூம்ல மேல தங்க வச்சிருக்கேன். 1 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான். அதுக்குள்ள வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க 2 பேரும். அந்த கழுதையோட கதையை எதுக்கு இப்படி நீட்டி முழக்கி சொல்லிட்டு இருக்கீங்க? அவ எக்கெடுக்கிட்டு போனா நமக்கு என்னங்க? அவ ஏன் பொண்ணுடி? அவ விஷயத்துல நான் எப்படி எனக்கு என்னன்னு போக முடியும்? அவ ஓடி போய் எவனையாவது கட்டிக்கட்டும், இல்ல திருட்டு தாலியாவது கட்டிக்கட்டும். அத பத்தி உங்களுக்கு என்ன? கசூரி, எனக்கும் அந்த பொண்ணை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா அவளுக்குள்ள சாதிக்கணும்னு ஒரு ஃபயர் இருக்கு, ஒரு வெறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு சில்லறத்தனமான காரியத்தை செய்வா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் மேல வேணும்னே பழி போட்டு ஜெயில வச்சவதானே அவ. அவ திமிரையும் அகங்காரத்தையும் நான் நேரா தான் பாத்திருக்கேனே. அவ அந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் செய்யக்கூடியவதான். ஆனா இதுக்காக அவளை குறை சொல்ல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. தாய போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்கல்ல. அவ அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை. இன்னும் சொல்ல போனா அவளே சரியில்லை. பொண்ணு கேடு கெட்டவளா இருந்தா அவ அம்மாவும் அப்படித்தானே இருப்பா. கசூரி, ஆமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு ஏன் இப்படி கத்துறீங்க? யாரோ ஒருத்தரை பத்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது கசூரி. மயில நம்ம பையனை அரெஸ்ட் பண்ணா, இவன் தப்பு பண்ணா அவன் அரெஸ்ட் பண்ணா. அந்த கோவத்துல நீ அவளை பத்தி திட்டுற பரவாயில்ல. அவங்க அம்மாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்க. அவ வீட்டுக்கே 2-3 தடவை போய் நான் சண்டை போட்டிருக்கேன். அவ ஒண்ணு அவ்வளவு யோகியதை கிடையாது. போது நிறுத்து கஸ்தூரி. மயிலு தப்பு பண்ணிருக்கா, அவளை பத்தி நீ திட்டு. அவ திருட்டு கல்யாணம் பண்ணதுக்கா நீ என்ன வேணா விமர்சனம் பண்ண நான் ஏத்துக்கிறேன். பொண்ணு தப்பு பண்ணிட்டாலே அவங்க அம்மா தலையை போட்டு விட்டுற. ஒரு பொண்ணு தப்பு செஞ்சா ஊர் உலகத்துல அவ அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. இது சகஜமா நடக்கிறதானே? ஆமா, நீங்க ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அந்த அம்மாவை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா நான் பழச மறக்கல கஸ்தூரி. நம்ம பையன் ரோட்ல அடிபட்டு கிடந்தப்போ அவங்க தான் இவனை வீட்டுக்கு கூட்டு போய் அடைக்கலம் கொடுத்தாங்க. மயிலு வெற்றி அரெஸ்ட் பண்ண போனப்போ இவனை தப்பிக்க விட்டது கூட அவங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா நல்லவங்க தான். மயிலு என்னமோ சூழ்நிலையினால திருட்டு தாலி கட்டிக்கிட்டா. அக்காவும் தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு தோணலப்பா. அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அக்காவும் ஜீவா மாமாவும் நல்ல ஜோடி தானப்பா. ஜீவா மாமாவும் ரொம்ப நல்லவர். அவங்க சாய்ஸ்ல கொஞ்சம் கூட தப்பே இல்லப்பா. டாய், முட்டாள்தனமா பேசாதடா. நல்ல ஜோடி பொறுத்தோம்னா மனசுக்கு பிடிச்சிருந்தா பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்காடா. அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமாடா உனக்கு? நீயும் அவங்க ஜெனரேஷன் பையன் தானே. அதனாலதான் எங்களை மாதிரி பெத்தவங்களோட வழி என்னன்னு உனக்கு தெரியல. எந்த எதிர்பார்ப்பு இல்லைனாலும் இப்படி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறது துரோகமா தெரியல உனக்கு? பாவம்டா அந்த அம்மா. அந்த பொண்ணை வச்சு பெருசா கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவை அடிச்சுட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதை சொல்லாம கூட மறைச்சுக்கிட்டு வந்து நின்னா, நான் சட்டப்படி எல்லாம் பேசலடா, மனசாட்சி படி பேசுறேன். வெற்றி, சுத்தி இருக்கிற யாரோட வயிற்றுல வேணாலும் வாங்கி கொட்டிக்கலாம். ஆனா பெத்தவங்களோட வயிற்றுல வாங்கி கொட்டிக்கிற குழந்தைங்க நல்லாவே இருக்க முடியாதுடா. இத நான் அவங்களுக்காக மட்டும் சொல்லல, உனக்காகவும் தான் சொல்றேன். இனிமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீயும் என்கிட்ட பேசாத.
மயிலு இங்கதானே இருந்தா, எங்க போனா? மயிலு என்னாச்சு? திடீர்னு மேடத்துக்கு ரொமான்டிக் மூட் வந்துருச்சு. தேங்க்ஸ் ஜீவா. தேங்க்ஸா? என்னாச்சு மயிலு? என்ன ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல, அந்த அன்புக்கு தான். எனக்கு புரியல மயிலு, என்னாச்சு? என் சமையல் ரொம்ப கேவலமா தான் இருக்கு. ஆனா என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீங்க நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட சொல்லல. என் சந்தோஷத்துக்காக எல்லாமே சூப்பரா இருக்குன்னு பாராட்டுனீங்க. மயிலு நிஜமாவே எல்லாமே சூப்பரா இருந்தது மயிலு. பொய் சொல்லாதீங்க ஜீவா. நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன். என் சமையல் எனக்கே பிடிக்கல. மயிலு நல்லா இல்லங்கிறது உன்னோட ஒப்பீனியன், சரியா? ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போன எனக்கு நீ சமைச்சு கொடுத்தது அவ்வளோ சூப்பரா இருந்தது மயிலு. இப்பவும் என்ன விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நான் சமைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜீவா. சாரி ஜீவா. ஏய், ஏன் இப்ப நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? டேஸ்ட்ங்கிறது செகண்டரி தான். ஹஸ்பண்ட் வெளியில சாப்பிட்டு கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு வீட்லயே சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அதுதான் அந்த அன்பும் அக்கறையும் தான் முக்கியமாயில. அந்த அன்போட சமைக்கிற போது அந்த சமையல் கண்டிப்பா சூப்பரா வரும். மயிலு உனக்கு சமைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்பதான் சமைக்க ஆரம்பிக்கிறேங்கிறதுனால டேஸ்ட் அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். ஆனா நீ சமைக்க சமைக்க உனக்குன்னு தனி கைப்பக்குவமே வந்துடும். பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfectன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நீ தினமும் சமையல் செஞ்சு பழகி இன்னும் கொஞ்ச நாள்ல 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் ரேஞ்சுக்கு நீ சமைப்ப. அது நடக்கும், நான் அடிச்சு சொல்றேன். எப்பவும் இதே மாதிரி என் பக்கம் இருப்பீங்களா ஜீவா? மயிலு என் வாழ்க்கைக்கான அர்த்தமே அதான மயிலு. ஜீவாங்கிற ஒருத்தன் படைக்கப்பட்டதுக்கு காரணமே தங்க மயிலுங்கிற தங்கமான பொண்ணை தாங்கி பிடிக்கிறதுக்காக தானே, சரியா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் மேடம் ஒரு நிமிஷம். நாங்க சொல்லுங்க. குகை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம். இங்க சரஸ்வதி மேடமை பார்க்க முடியுமா? வாங்க. வாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். வாங்க, குருமூர்த்தி சார் அனுப்புனாரா? ஆமா மேடம். சார் கிட்ட நீங்க 10 பொண்ணுங்களை பத்தி சொல்லிருந்தீங்கல்ல, அவங்க டீடைல்ஸையும் அவங்க போட்டோஸையும் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். இவங்க லக்ஷ்மி. உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையும் இவங்க கொடுப்பாங்க. லக்ஷ்மி, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு பொண்ணையும் காமிச்சு அப்படியே அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்ச விவரத்தை எல்லாம் சொல்லிடு. சரிங்க மேடம். சரியா? லக்ஷ்மி பார்த்து கூட்டிட்டு ஓகே போ. மேடம், வாங்க. இவ பேரு ரேணுகா. இவளை இங்க சேர்த்தவங்க ஈரோட்ல இருக்கிற ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. மொத்த பேரோட டீடைல்ஸ் சொல்லிட்டீங்கல்ல? ஓகே. ஊரு பேரு தெரியாம 10 பேர் வந்திருக்கிறதா எல்லாரும் சொன்னாரு. முடிச்சாச்சு. ஆனா இங்க 9 பேர் தான் வந்திருக்காங்க. தேவின்னு ஒருத்தி இருக்கா மேடம். அவ இங்க வந்து 6 மாசம் தான் ஆகுது. புதுசா யார பார்த்தாலும் ரொம்ப பயப்படுவா, வெளியவே வரமாட்டா. அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வரல.
அவளை ரூம்ல போய் நம்ம பார்க்கலாம் மேடம். ஓ